ஜம்மு காஷ்மீர் புல்வாமால நடந்த தீவிரவாத தாக்குதல்ல 45 வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இது மொத்த இந்தியாவுமே பயங்கர சோகத்துல ஆழ்த்திருக்கு. ஜம்முல இருந்து ஸ்ரீநகர் நோக்கி நேத்து 250க்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் படையினர் பேருந்துல போயிட்டு இருக்கும் போது அப்ப புல்வாமா மாவட்டத்துல அவந்திபோரா நெடுஞ்சாலையில 350 கிலோ வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட கார் ஒன்னு சிஆர்பிஎஃப் வீரர்கள் பயணம் செஞ்ச பேருந்து மேல மோதி தீவிரவாத தற்கொலைப்படை தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இதுல 45 சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. 38க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. இந்த தற்கொலைப்படை தாக்குதலை நடத்தினது தீவிரவாதி ஜெய்ஷ் இ முகமது அமைப்பை சேர்ந்த அதில் அகமது தார் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. தாக்குதல்ல உயிரிழந்த 45 வீரர்களும் நாட்டோட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்தவங்க. பஞ்சாப், காஷ்மீர், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாட்டில இருந்தும் ஒரு வீரர் உயிரிழந்திருக்காங்க. சோ இப்படி அத்தனை பேருடைய குடும்பங்களும் பயங்கரமா சோகத்துல ஆழ்த்திருக்கு. இதுக்கு நிறைய தலைவர்களும் நிறைய பிரபலங்களும் அவங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க. நடிகர் சூர்யா அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல deeply saddened and heartbroken to know about the cowardly attack on CRPF Jawans convoy in Pulwama. My heartfelt condolence to their families who have lost a son, brother, husband or a father for us அப்படின்னு அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல ட்வீட் பண்ணியிருக்காங்க. நடிகர் ஜெயம் ரவியும் இது தொடர்பாக அறிஞ்சு அவங்க ரொம்ப ஷாக் ஆனதாகவும் அண்ட் அவங்களுடைய ஃபேமிலிஸ்க்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்காக இறைவனுக்கு வேண்டிக்கிறேன், சல்யூட் டு அவர் ஹீரோஸ் அப்படின்னும் அவங்களுடைய பதிவுகள் இட்டிருக்காங்க. இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல இறந்து போன 42 வீரர்களுடைய நேம் லிஸ்டுக்கான ஒரு போட்டோவையும் ஒன்று பதிவிட்டிருக்காங்க. இதுல யூ வில் ஆல்வேஸ் பி ரிமெம்பர் பிரதர்ஸ், சின்சியர் பிரேயர்ஸ் ஃபார் ஷிஃப்ட் ஜஸ்ட் அண்ட் லாங் டேர்ம்ஸ் பீஸ் இன் த ரீஜன் அப்படின்னு அவங்களுடைய பதிவுகள் இட்டிருக்காங்க. இவங்க இல்லாம இன்னும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்த நிறைய பிரபலங்கள் அவங்களுடைய வருத்தங்களையும் கண்டோலன்ஸையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.